இதை சாப்பிடலான்னு கிடையாது. கடையில் போயிட்டு என்ன பலகாரமாக வாங்கி சாப்பிட்டா சாப்பிட்ட மாதிரி இருக்குமா. பொழுது போகிறதுக்கு முன்னாடி கிணத்துக்கு போயிட்டு தண்ணி மூணு வச்சுக்கணும். இந்த சாமான்லாம் கொஞ்சம் துறைக்கு போட்டோன்னா கடையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சித்தி கோவமாக இருக்காங்க போல இருக்க, என்ன விஷயம் தெரியலையே. சித்தி யாரு மகாவா? ஆமாம் சித்தி, அம்மா வந்து சம்சா கொடுத்துட்டு வர சொன்னாங்க உங்களுக்கு. இப்போதான் சதீஷும் சஞ்சும் திட்டி உட்கார வச்சுட்டு வந்தேன். சம்சா இவங்க வேணாந்து கொடுக்குறாங்க, எப்படி வேணான்னு சொல்றது. என்ன சதீஷே ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்க. என்ன பார்த்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கா? கண்ணை திறந்து பாருங்க. நீங்க எனக்கு சம்சா வாங்கி தரல, என்கிட்ட பேசாதீங்க. ஓ அதான் விஷயமா. இங்க பாரு யார் வந்திருக்காங்கன்னு. யார் வந்திருந்தா நான் பார்க்க மாட்டேன். சரிம்மா, அவனுக்கு சம்சா வேணாமா, நீ எப்படி கத்து முடிச்சு சாப்பிடு. எது சம்சா? ஐயா அக்கா எல்லாமே எங்களுக்கு தானே. ஆமா உங்களுக்கு தான் கொடுக்க சொன்னாங்க பெரியம்மா. இந்தா சஞ்சு, இங்க பாத்தியா நமக்கு சமோசா வந்துச்சு, வாடி வாடி. ஏமா காணாம போய்ட்டானே இவன். சித்தி அம்மா வந்து எல்லாருக்குமே தான் கொடுத்துருக்காங்க, பாட்டிக்கு உங்களுக்கு பசங்க 2 பேருக்கும் கொடுக்க சொன்னாங்க. மொத்தத்தையும் அவன் புடின்னு போயிட்டானே. அவன்கிட்ட சம்சா சாப்பிடக்கூடாதுன்னு சண்டை போட்டுருந்தேன், நீங்கள் எடுத்து வந்து கொடுத்துட்டீங்களா? அதான் எடுத்து வந்து சிட்டா பறந்துட்டான். டேய் அம்மாக்கு எடுத்து வையே, பாட்டி கொண்டு கொடு, நீ ஒன்று எடுத்துக்கோ, தங்கச்சி கொண்டு கொடு. சரி சரி சண்டை போடாம சாப்பிடுங்க. சித்தி அப்படியே எங்கள் அம்மா மாதிரியே இருக்கீங்க சித்தி நீங்கள். ஆமாடி, பார்க்கறதுக்கு நாங்கள் 2 பேருமே ஒரே மாதிரி இருக்கோம்ல. அது மட்டும் இல்லை சித்தி, இந்த மாதிரி பசங்களை அமக்கலம் பண்ணுறதுல 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, அதை சொல்ல வந்தேன். ஏய் சம்சா சாப்பிடுங்க, பாய். நானே தண்ணி எடுக்க தண்ணி போகிறேன், வாப்பலாம். வாங்க போகலாம். பக்கெட் எடுத்துக்குவேன். வேணாம் வேணாம், குடத்துல எடுத்து போகிறேன், பக்கெட் இங்கே இருக்கட்டும், பிடிச்சி வந்து ஊற்ற போகிறேன். சரி வாங்க போகலாம். குடம் நானே எடுத்துகிட்டு வரேன். இன்னைக்கு காலேஜ் சீக்கிரமாக விட்டாங்களா? சீக்கிரமாக வந்துட்டு இருக்கீங்க. இன்னும் 5 மணிக்கு தானே வருவீங்க? ஆமாம் சித்தி, இன்னைக்கு ஆஃப் டே தான். காலேஜ் வந்து ப்ரோக்ராம் வச்சாங்களா, அதனால ஆஃப் டே விட்டாங்க. நாங்கள் மத்தியானமே வந்துட்டோம். நான் கூட காலேஜ்லாம் போயிருந்தேன்னா ஒரு டாக்டர் ஆயிருப்பேன். ஸ்கூல் படிக்கும்போது ஒழுங்காக ஸ்கூலுக்கு போயிட்டு படிச்சிருந்தாங்க பரவாயில்ல. கட்ட வச்சுட்டு மரமும் அந்த கழனி வழியும் சுற்றி கடைசியில் 8வது வரைக்கும் தான் படிக்க முடிஞ்சுது. எனக்கு கூட காலேஜ்லாம் போகணும்னு ஆசை தான். நீங்கள் வேணா காலையில் எங்கள் கூடவே வாங்கலாம், காலேஜுக்கு கூட்டின்னு போகிறேன் உங்களை. இப்போ எங்கே நான் காலேஜ் படிக்க முடியும்? சுற்றி பார்த்து தான் வர முடியும். அதுக்கு தான் படிக்கிற காலத்துலேயே ஒழுங்காக படிக்கணும். இப்போ படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா படிக்க முடியுமா? எங்கள் அம்மாவும் இப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ பிள்ளைமையா பிரயோஜனம், நீங்களா ஒழுங்காக படிங்க. படித்து நல்லா வேலைக்கு போயிட்டு அம்மா அப்பாவோட நல்லா காப்பாற்றுங்க. நல்லா படிக்கிறோம் சித்தி. பச்சை மிளகா, இஞ்சி, கொத்தமல்லி வாங்கியாச்சு. வேறு என்ன எதாவது வாங்கணுமா? அவ்வளோதான், மற்றதான் வீட்டிலே இருக்குது. என்ன நூறு, பேகுக்குள்ளே என்னத்தை தேடின்னு இருக்க? என்னக்கா தண்ணி எடுக்க போகிறீங்களா? ஆமாம் நான் தண்ணி எடுக்க போகிறேன். நீ என்ன தேடின்னு இருக்க பேக்கில்? அது ஒன்றும் இல்லைக்கா, சிக்கன் வாங்கினேன். சிக்கனுக்கு போகிறதுக்கு பச்சை மிளகா, இஞ்சி, கொத்தமல்லிலாம் வாங்கினேன். வேறு ஏதாவது வாங்கணுமான்னு பார்த்துனுக்கேன். ஏன் நீ உன் வீட்டுக்கு அதெல்லாம் விற்கிறது இல்லையா? இங்கே வந்து அணைச்சிக்கல வாங்கினுக்க. அவர் பூண்டு, வெங்காயம், தேங்காய் இது மட்டும் தான்க்கா விற்கிறாரு. இது மாதிரி இஞ்சி, கொத்தமல்லி, பச்சை மிளகாலாம் அவர் விற்கிறது இல்லை. ஒரு 2 வாரம் 3 வாரம் தாக்கு பிடிக்கிற மாதிரி பொருளாக விற்கிறீங்க. எந்த ஒரு நஷ்டமும் ஏற்பட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைக்கா, எங்கள் மாமனார் காலத்துலேருந்து அந்த கடை வச்சுருக்குறாங்க. அவங்க அப்பத்துலேருந்து பூண்டு, வெங்காயம், தேங்காய் இது மட்டும் தான் விற்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காருக்கும் அதுதான் பழக்கமாயிடுச்சு. புளி கூட சில டைமில் விற்பாருக்கா. வேணா அங்கே போய் வாங்கிக்கோங்க, விலை கம்மியாக தான் இருக்கும், நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும். புளிலாம் எங்கள் அம்மா வீட்டிலேருந்தே வந்துடுது. அங்கே மரம் இருக்குல்ல, எங்கள் அம்மா வீட்டு சுற்றியே 4 மரம் இருக்குது. இன்னும் அங்கே வெட்டாமல் வச்சுருக்காங்க. அங்கேருந்து வருஷம் ஆனால் புளி எடுத்து எங்கள் அண்ணன் கொடுத்துருவாங்க. அந்த புளி தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். காலி ஆச்சுன்னா வாங்கிக்கிறேன்னா. சரிக்கா. சிக்கன் மட்டும் தான் வாங்கி போறியா? முட்டை இல்லாத வாங்கி போறியா? சிக்கன் குழம்பு மாதிரி வச்சுட்டு முட்டையை வேக வச்சு அதில் போட்டுறதுனா நல்லா சூப்பராக இருக்கும். மிளகு தூள் தட்டி போட்டுடு, வேறு லெவலில் இருக்கும். முட்டை எடுத்து வாங்கி போன முட்டையை 4 முட்டை இருக்குதுக்கா. இந்த முட்டையை எடுத்து சிக்கனை வச்சு செஞ்சிடுவேன். சரிக்கா. பசங்க தனியாக விட்டு வந்திருக்கேன் வீட்டில். 2 அமக்களை மணின்னு இருக்குங்க. புக் எடுத்து படிக்க சொல்லிட்டு வந்தேன். கண்டிப்பாக படிக்காதுங்க. 2 சண்டை போட்டுன்னு அடிச்சுன்னு கரண்ட்னு இருக்குங்க. நான் வரேன்க்கா. சரிம்மா, பசங்களை ஸ்கூலில் வந்து கூட்டிட்டு போகும்போது இதெல்லாம் வாங்கி போக வேண்டியது தானே. அதில் எதுக்கு வீட்டில் விட்டு வந்திருக்க தனியாக? காலம் கெட்டு போய் கிடக்குது. குட்டி குட்டி பசங்களாம் எதுக்கு வீட்டில் தனியாக விட்டு வரீங்கன்னு தெரியல. பக்கத்து வீட்டில் சொல்லிட்டு தான் விட்டு வந்திருக்கிறேன், பார்த்துப்பாங்க. மீனாக்கா கிட்ட தான் சொல்லியிருக்கிறேன். ஸ்கூலில் இந்த பசங்களை கூட்டிட்டு போகும்போதே வாங்கி போகலாம் பார்த்தா அந்த பசங்களை வச்சு ஒரு வேலையும் செய்ய முடியாது. கையில் பிடிச்சி நிற்க முடியாது. இப்படி அப்படியே ஓடுங்க. அதனால தான் எத்தனை வீட்டில் விட்டுட்டு மீனா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். மீனாவா அது நேரம் வீட்டில் இருக்குதோ இல்லை பரிமளா வீட்டில் போய் உட்காந்து கதை பேசினதோ தெரியல. அதை நம்பி வேறு விட்டு வந்துருக்கியா? போ சீக்கிரம் போ வீட்டுக்கு. பசங்களை போய் பாரு. ஆமாக்கா, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். அது வீட்டில் இருக்குதா என்னால் கிளம்பிட்டு தான் தெரியல பரிமளா வீட்டுக்கு. சரி, பசங்களை போய் பார்க்குறேன். மீனாலாம் ஒரு ஆளுன்னு அவளை நம்பி 2 பசங்களை விட்டு வச்சுட்டு வந்துக்கிறேன். வீட்டில் மாமனார் மாமியார் இருந்தாலும் குழந்தைங்களை பார்த்துப்பாங்க. அதுங்க சண்டை போட்டு துரத்தி விட்டுற வேண்டியது. அப்புறம் யார் பார்த்துப்பா வீட்டில் குழந்தைங்களா? இந்த மாதிரி கடைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் ஸ்கூல் பள்ளி விட்டாங்கன்னா அப்போ தான் அவங்க தான் பார்த்துப்பாங்க. எங்கள் மாமியார் நாங்கள் ஐஸ் வச்சு வீட்டில் வச்சு நல்லா பசங்களை பார்த்துக்கிறதுக்கு இதுங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. சண்டை போட்டு அனுப்பிச்சி விட்டுருதுங்க. சரி, பொழுது போய் நம்ம தண்ணி எடுத்துன்னு போகலாம். கிணறு இந்த பக்கம் இருக்கா, நேராக இங்கே போய் நிற்கேன். இன்னும் 2 குடம் தண்ணி எடுத்துட்டுனா போதும். இதோட காலையில் குழாயில் ஒரு தண்ணி பிடிச்சிக்கலாம். பொழுது வேற பொழுது போய் கண் தண்ணி போனோன்னா இப்போ வேலைக்கு ஆகாது. ஏமா ஒரு குடம் தண்ணி தூக்கினதுக்கு இடுப்புலாம் வலிக்குது. போதும், ஒரு குடம் காலைல பிடிச்சிக்கலாம். ராதிகா,
வாடி வாடி. அக்கா என் டிஃபன் பாக்ஸை பேக்லேயே வச்சுட்டு போயிட்டு நான் எடுத்துட்டு வந்துட்டேன். அப்படியே என்கிட்ட கொடுத்து அனுப்பக்கூடாது அப்பயே. நான் வீட்டில் போய் பார்க்குறேன் டிஃபன் பாக்ஸும் இல்லை ஒன்றும் இல்லை கையாட்டின்னு போயிருக்கிறேன். மாமியார் கேட்குது வேலைக்கு போகும்போது டிஃபன் பாக்ஸ் எடுத்துன்னு போனேன் எங்கன்னு. எனக்கு அப்போ தான் ஞாபகம் வருது டிஃபன் பாக்ஸ்லாம் பேக்கில் போட்டுமே அது ராதிகா தான் எடுத்துன்னு போச்சேன்னு. ஆமாம்மா வேணும்னே தான் கொடுத்துட்டு போய் டிஃபன் பாக்ஸ் நீ. அக்கா வேணும்னு போய் என்ன கொடுத்துட்டு போவாங்களா? அதில் வேறு அருமையான பரோட்டா வேறு இருந்தது. ஐயோ அந்த பரோட்டா ஏன்டி கேட்குற? எனக்கா சாப்பிட்டு பார்த்தீங்க நல்லா இருந்ததா? ஏன்டி நான் உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அப்போ என்ன பண்ணீங்க அதை? என் மாமியார் கொடுக்கலான்னு பார்த்தேன், என்ன பண்ணீங்க அதை? ஏன்டி உன் மாமியார் குழந்தைய பார்த்துக்கிறாங்க, உன் வீட்டுக்காரருக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க, உனக்கும் சாதத்தை ஆக்கி போடுறாங்க. உன் மாமியார் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அவங்களை கொல்ல போறியா? வேறு என்னக்கா பண்ணுறது? பரோட்டா வேஸ்ட் பண்ண சொல்கிறீங்க? ஒரு பரோட்டாக்காக மாமியார் கொல்ல பார்க்குற பற்றியா நீ? சரி டிஃபன் பாக்ஸ் எங்கே அதை கொடுங்க, வேலைக்குது எனக்கு. டிஃபன் பாக்ஸை கோமதி வச்சிருக்குது. ஐயோ இங்கே அங்கே சுற்றியே டைம் ஆகிடும் பொழுது. எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது. நான் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கேன். மேடத்துக்கு அப்படி என்ன வேலையோ? தலையில் என்ன தடவணும், முகத்துக்கு ஃபேஷியல் பண்ணணும், அப்புறம் ஐப்ரோ ட்ரிம் பண்ணணும், எவ்வளோ வேலை இருக்குது. ஆமாம் ரொம்ப முக்கியமான வேலை தான். ஆமாக்கா நம்ம தான் அழகாக காமிச்சிக்கணும். மேடம் இவ்வளோ மேக்கப் பண்ணி எங்கே போகிறீங்க? ஏக்கா நாளைக்கு வந்து என் நாத்தனாரை பொண்ணு பார்க்கறதுக்கு வராங்க. அழகாக இருந்தால் தானே. இதுதான் இப்பயே போய் எல்லாமே பண்ணி ரெடியாக போகிறேன். ஏன்டி எங்கள் வீட்டில் ஒரு வார்த்தை சொல்லலை, எங்களாம் கூப்பிடவே இல்லை. என்னடி இது? என் மாமியார் வந்து அப்புறமா சொல்லுவாங்கக்கா. காலையில் 10 மணிக்கு மேலே தான் வராங்களா. சரி என் மாமியார் சொல்லுதோ இல்லையோ நீங்களே வந்துருங்க எல்லாருமே. 10 மணிக்கு மேலே தானே பசங்களாம் ஸ்கூலில் விட்டு அப்படியே வந்துடுறேன். ஏண்டி உன் நாத்தனார் வேற எது பையனை விரும்பி சொன்னேன், அந்த பையன் வீட்டில் அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு வராங்க? அது இல்லைக்கா, என் மாமியார் தரகர்கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்க பார்க்கறதுக்கு வராங்க. உன் நாத்தனார் சரின்னு சொல்லிச்சா? அது முந்தி தூக்கி வச்சுருந்தா இருக்குது. என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல. என் மாமியார் வேறு மாப்பிள்ளை பார்த்து வச்சுட்டு. ஏனே உன் நாத்தனாருக்கு இந்த மாதிரி ஒரு குடும்பம் நடக்கும் பாத்திரம் சும்மா இருக்க நீ? வேற என்னக்கா பண்ண சொல்கிறீ? அந்த பையன் கிட்ட பேசுனே நீ? அந்த பையனுக்கு நாளைக்கு நடக்கிற விஷயம்லாம் தெரியுமா? அவனுக்கு எதுவுமே தெரியாதுக்கா. ஏண்டி உன் நாத்தனார் நினச்சா எனக்கு பாவமாக இருக்குடி. அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறது தானே நம்மளோட முதல் கடமை. ஏக்கா நான் தான் இந்த மாதிரி வேலைலாம் பார்க்குறேன். மாமியார் தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன் என்னை வீட்டை விட்டு துரத்திடும்க்கா. அதெல்லாம் ஒன்றும் தெரியாமல் நம்ம பார்த்துக்கலாம். முதல்ல என் நாத்தனார் அந்த பையனை லவ் பண்ணுதா இல்லையான்னு எனக்கு தெரியலையே. அந்த பையன் லவ் பண்ணுறான் உன் நாத்தனார? ஆமாக்கா அது கன்ஃபார்ம் தான். அது போதும். அக்கா நம்ம எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு என் நாத்தனார் வந்து கவுத்து விட்டுச்சுன்னா பண்ணுறது நம்ம. முதல்ல உன் நாத்தனார் கிட்ட போய் பேசணும் வா. ஏக்கா திடீர்னு இப்போ நீ வீட்டுக்கு வந்து என் நாத்தனார் கிட்ட பேசினா என் மாமியார் சந்தேகப்படுமே. என்ன பேசுறீங்க ஏது பேசுறீங்கன்னு. வேற என்ன பண்ணுறது நீயே சொல்லு. நாளைக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டில் வந்து பொண்ணு பார்த்துட்டு எல்லாமே ஓகே பண்ணிட்டாங்கன்னா கல்யாணம் வர சட்டுன்னு வச்சு வேணா நகை நட்டில் சேர்த்து வச்சுட்டு இது டைமை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் சொல்கிறேன். என் நாத்தனாரே சரியான மக்கா இருக்குது. அவங்க அம்மாவுக்கு பயந்துனே இருக்குது. நாளைக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு வராங்களா, இன்றைக்கே ஓடி போயிருக்கலாம்ல. அந்த பையன் கூட கொம்மன் வீட்டில் உட்காந்துன்னு இருக்குது. மூஞ்சி தூக்கி வச்சுக்கணும் உட்காந்து தான் எல்லாமே சரியாக போயிடுமா? இந்த காலத்து பசங்களாம் அப்படி தான் இருக்குதுங்க, என்ன பண்ணுறது? ஏக்கா கோமதி அக்கா வருது. அதுக்கிட்டே இந்த விஷயம் பற்றி எதுவும் சொல்லாத, அதுக்கு இதெல்லாம் பிடிக்காது, அப்புறம் நம்ம திட்டோம். சரிக்கா. முன்னாடி பெரிய பொண்ணு டிஃபன் பாக்ஸ் வாங்கி போலான்னு வந்தியா? ஆமாக்கா டிஃபன் பாக்ஸ் வாங்கி போலாம் தான் வந்தேன். ஏக்கா நாளைக்கு உங்க நாத்தனார பொண்ணு பார்க்கறதுக்கு வராங்களா, நம்மளெல்லாம் கூப்பிட்டுருக்கா. அப்படியே நல்ல விஷயம்டி. எத்தனை மணிக்கு வராங்க, எந்த ஊர்லேருந்து வராங்க, எத்தனை சவரம் நகை போட போறீங்க? போதும் நிறுத்து, ஒன்றுத்துக்கு பதில் சொல்கிறேன். நாளைக்கு 10 மணிக்கு மேலே வராங்க. என்ன கல்யாணம் எப்போ வைப்பாங்க எது வைப்பாங்க மாமியாருக்கு தான் தெரியும். எத்தனை சவரம் நகை போடுறதும் அதுக்கு தான் தெரியும். எல்லாத்தையும் நாளைக்கு வந்து அங்கே நீயே கேட்கும். அப்புறம் எந்த ஊர்லேருந்து வராங்கன்னா நம்ம பக்கத்து ஊர்லேருந்து பக்கத்து ஊருக்கு ஒரு 5 ஊர் தள்ளி அந்த ஊர்லேருந்து வராங்க. இந்த ஊர் பேர் கூட தெரியாது உனக்கு? அதெல்லாம் எங்கள் மாமியார் கிட்ட நான் கேட்கலக்கா. நாளைக்கு வராங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வையே, கடையில் போயிட்டு ஸ்வீட்டு மிச்சர்லாம் வாங்கி வந்து வையே அப்படின்னு சொல்லிச்சு. அதான் வாங்கலான்னு வந்தேன். அப்போ தான் ஞாபகம் வந்து டிஃபன் பாக்ஸ் வந்து மறந்து விட்டுட்டு போயிட்டுமே, வாங்கி போகலான்னு வந்தேன். சரி பூலாம் கூட வாங்கி வந்துடுறீ. இப்போயே கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னு வச்சுக்கேன், நாளைக்கு காலைல நல்லா சூப்பராக இருக்கும். காலையில் போனால் பூவே கிடைக்காது. இப்போ வந்து பூ கிடைக்கிறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மல்லிப்பூ வாங்கி வா, கட்டி தரேன் வேணா. மல்லிப்பூ வாங்கினாடி. காக்கட்டா மல்லியே 100 வந்து 50 ரூபா 60 ரூபா சொன்னாங்க. இந்த மல்லிப்பூ வந்து 300 400 சொல்லுவாங்க பொழுது. நான் எங்கே போகிறது மல்லிப்பூக்கு? இப்போ சீசன் இல்லடி, ஒரு 2 முழம் வர மாதிரி வாங்கிக்கோ போதும். உன் நாத்தனாருக்கு மட்டும் தானே பொண்ணு பார்க்க வரும்போது வெறும் தலையாக இருந்தால் எப்படி இருக்கும்? அவங்கள வாங்கி வருவாங்க. எப்படி இருந்தால் நம்ம பொண்ணுக்கு முன்னாடியே வச்சிடணும், புரியுதா? மாப்பிள்ளை வீட்லேயே வாங்கி வருவாங்க, அதே அந்த பொண்ணுக்கு தான் வைக்க போகிறோம் நம்ம. அப்போ 2 முழம் வர மாதிரி வாங்கிக்குவேன். ஆமாம், கட்டாமல் இருந்தாலும் வாங்கிக்கோ, கட்டி இருந்தாலும் வாங்கிக்கோ. கட்டி இருந்தால் வேலை அதிகமாக சொல்லுவாங்க, கட்டாமல் இருக்குதுன்னு பாருங்க கோசி. சரிக்கா. இனி வரவங்களுக்கு பலகாரம் மட்டும்தானே, இல்லை சாப்பாடுலாம் போட்டு வர அனுப்ப போறீங்களா? அப்படி சாப்பாடு செய்கிற மாதிரி எங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து செஞ்சிரடி. வீட்டில் செய்யறது மிச்சமாகவும் நாங்கள் அங்கே வந்துட்டு எங்களுக்கு யாரும் வீட்டில் சமைக்கிறது எல்லாருக்கும் மொத்தமாக சேர்த்து செஞ்சிருங்க. ஏக்கா மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து போகிறாங்களா, அவங்க எல்லாம் பொண்ணு வந்து பார்த்துட்டு எல்லாம் ஓகே ஆன பிறகு தான் கை நினைப்பாங்களாம். அவங்களுக்கு வந்து காஃபி இந்த ஸ்நாக்ஸ் மட்டும் தான் கொடுக்க போகிறாங்க, சாப்பாடுலாம் இல்லை. ஆமாண்டி, எல்லாம் ஓகேவாகாமல் எப்படி கை நினைப்பாங்க? ஏன் சாப்பிட்டு இப்படி சாவகாசமாக பேசி ஓகேவா இல்லைன்னு பார்க்கலாம்ல. ஒருத்தி கூறுக்கட்ட மாதிரி பேசினப்பா. சரிக்கா, என் டிஃபன் பாக்ஸ் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? இப்போதானே கழுவி கவுத்து வச்சுக்கிறேன், காலையில் வரும்போது எடுத்துன்னு வரேன். இப்போ ரொம்ப தேவையான அவசியமா? இல்லை காலையில் வரும்போது எடுத்துன்னு வாங்க. நான் போயிட்டு ஸ்வீட்டு மிச்சரு அந்த பூலாம் வேறு வாங்கி வீட்டுக்கு போனோம். காலையில் 10 மணிக்குள்ள கரெக்டாக வந்துருங்க. வந்துடுறேன்டி. பசங்க காலேஜுக்கு போனோன்னே அப்படியே வந்துடுறேன். ராதிகா நீ கூட வந்துருந்தா காலையிலையா? வரேன்டி. இன்னும் கீதா ராணிக்கிட்ட வர சொல்லலை. ஃபோன் பண்ணால் எடுக்கவே இல்லை. நேரடியாக போய் தான் சொல்லணும். வீட்டில் இருக்குங்களா எங்கன்னா சுற்றின்னு இருக்குங்களான்னு தெரியல ரெண்டும். சரி வரேன். பெரிய பொண்ணு நாத்தனார் நல்ல பொண்ணு. ஆமாக்கா ரொம்ப நல்ல பொண்ணு தான். குனிஞ்ச தலை நிமிர மாட்டா. வெளியூரில் போய் படித்தாலும் ஹாஸ்டலில் போய் தான் படித்தேன். அப்போ கூட ரொம்ப அடக்க உடக்கமான பொண்ணு.
அவள் கல்யாணம் பண்ணிட்டு போகிற வீடு கொடுத்து வச்ச வீடு. நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோமே என்ற திமிரே கிடையாது அவகிட்ட. எல்லார்கிட்டையும் பணிவாக தான் பேசுவா. பெரியவங்க சின்னவங்க மரியாதை கொடுத்து தான் பேசுவா. நீ அடி போய் அந்த மாதிரி பார்த்தனுக்கா? அது ஒன்றும் இல்லைக்கா, நாளைக்கு என்ன புடவை கட்டின்னு போகலாம், என்ன கிளப் ப்ளவுஸ் போட்டு போகலாம் தான் யோசிச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் சிம்பிளாக கட்டின்னு வாடி. நம்ம கல்யாணத்துக்கு நிச்சயம் நம்மளுக்குலாம் போகும்போது நல்லா கிராண்டாக கட்டின்னு போகலாம் பட்டு புடவை மாதிரி. இப்போ வந்து கொஞ்சம் சிம்பிளாக கட்டின்னு வா. அப்படி சொல்கிறியா? சரி, காலைல 10 மணிக்கெலாம் ரெடியாக இரு, போயிட்டு வந்துடலாம்.